வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரெடிஷ்னலான கோவன் டிஷ். இது வந்துட்டு கிறிஸ்மஸ் டைம்ல கோவால இருக்கிற ஆங்கிலோ இந்தியன்ஸ் கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஒரு ஃப்ரூட் வச்சு நம்ம செய்ய போறோம். என்ன ஃப்ரூட் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா கொய்யாப்பழம் யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் செய்ய போறோம். பாருங்க எவ்வளவு ஷைனிங்கா சூப்பரா இருக்குல்ல, பார்க்கவே சாப்பிடவும் செம டேஸ்டியா இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீங்க ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பேர்ல தான் சீஸ் இருக்கு, ஆனா சீஸுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதோட ட்ரெடிஷனலான பேர் வந்துட்டு கோவா சீஸ். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கோவா சீஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 2 பெரிய கொய்யா எடுத்திருக்கேன். இது வந்துட்டு அவ்வளவு ரொம்ப நல்ல பழுத்த பழம் இல்ல. நீங்க வந்துட்டு நல்ல பழுத்த பழமா மஞ்சளா இருக்கிற பழம் கிடைச்சா அது யூஸ் பண்ணுங்க, இன்னுமே நல்லா இருக்கும் அது. இப்போ நான் வந்துட்டு இது ரொம்ப பழுக்காததுனால இதோட ஸ்கின்னை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட போறேன். இந்த ஸ்கின்னை வந்துட்டு நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பெரிய வெரைட்டி கொய்யா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது. இப்போ இதை வந்துட்டு ஸ்கின்னை வந்துட்டு இந்த மாதிரி பீல் பண்ணிடுறேன். இது மாதிரி தோல் ஃபுல்லும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி இந்த மாதிரி விதைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி கொய்யாவா எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பல்ப் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி 4ஆ வெட்டிட்டேன் நான். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல கொஞ்சமா தண்ணி விட்டு வச்சிருக்கேன். ரொம்ப கம்மியா விட்டா போதும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த கொய்யாவை வந்துட்டு இந்த குக்கர்ல போட்டுடலாம். இதை வந்துட்டு நம்ம 2 விசிலுக்கு இதை வேக வச்சுக்க போறோம். இப்போ கொய்யா பழத்தை 2 சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் விதை வந்துட்டு தனியா வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த விதையை இதுலயே நீக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இதை மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பல்ப்பை மட்டும் தனியா பாருங்க, சுத்தமா விதையெல்லாம் நீக்கிட்டேன் நானு. இந்த அளவுக்கு வந்துட்டு வேஸ்ட், இது நமக்கு தேவையில்லை. இதை நம்ம கீழே கொட்டிட்டு இப்போ இந்த பல்ப் பகுதியை மட்டும் நம்ம மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்க போறோம். ஸோ இது மாதிரி நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு இந்த நம்ம அரைச்சி எடுத்த விழுது இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு பியூரி இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம வந்துட்டு சர்க்கரை சேர்த்திக்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு உங்களுக்கு அந்த பல்ப் கிடைச்சதுன்னா 1 கப் சர்க்கரை சேர்க்கணும். இப்போ ஒரு பேன்ல வந்துட்டு நம்ம அரைச்ச இந்த விழுதை சேர்த்திக்கலாம். அதே கப்ல 1 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். அதுல இப்போ இது கூட பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்த்துறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அழகான கலர் கிடைக்கிறதுக்கு. அதுக்காக இது கூடவே எலுமிச்சம்பழ சாறு நான் ஒரு அரை பழத்துல இருந்து புழிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய பழம் அதுல இருந்து புழிஞ்சு வச்சிருக்கேன். அரை மூடி எலுமிச்சம்பழம். அந்த சாறையும் இதுல விட்டுடலாம். விதையை நீக்கிட்டு எலுமிச்சம்பழ சாறு மட்டும் விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம கைவிடாம கிளறிக்க போறோம். எது வரைக்கும்னா இது வந்துட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் விட்டு வரணும் நல்லா கெட்டியா, அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு கிளறிக்க போறோம். சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஓரளவுக்கு திக் ஆயிடுச்சு. இப்போ இன்னுமே திக்காகணும். இது நல்லா திக்காகி இந்த பேன்ல ஒட்டாம வரும். அந்த டைம் வரைக்கும் நம்ம இதை கிளறிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. 12 நிமிஷம் பக்கமா நம்ம கிளறி இருப்போம். கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு கிளேஸ்க்காக வேண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்திக்கோங்க. நான் நெய் சேர்த்துறேன். சும்மா கொஞ்சமா சேர்த்தா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ இன்னொரு வழியில எப்படி கண்டுபிடிக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு அப்படின்னா, கொஞ்சமா எடுத்து கோல்டு வாட்டர்ல போட்டு பாருங்க. இப்படி போட்டுட்டு இதை வந்துட்டு உருட்ட வருதா அப்படின்னு செக் பண்ணுங்க. கையில எடுத்து பாருங்க, இந்த மாதிரி உருட்ட வரணும். இதுதான் பதம். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு பதம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ட்ரேல வந்துட்டு நான் கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். பாதிக்கு தான் ஊத்த போறோம், அதனால பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இந்த கொய்யாப்பழ கலவையை இதுல மாத்திடலாம். ஒரு ஃபிளாட்டான ஸ்பூன்ல பின்னாடி நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம செட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி எந்த திக்னஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அந்த திக்னஸ்க்கு இதை வந்துட்டு நம்ம இப்படி செட் பண்ணி விட்டுடலாம். என்கிட்ட சின்ன ட்ரே இல்லை, அதனால நான் இந்த பெரிய ட்ரே எடுத்துருக்கிறேன். நீங்க சின்ன ட்ரே இருந்ததுன்னா கரெக்டாக அது பிடிக்கிற அளவுக்கான ட்ரேல ஊற்றிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இன்னும் இப்படியே செட் ஆகட்டும். இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை பீஸ் போடலாம். நல்லா ஆறிச்சு நம்மளோட கோவா சீஸ். இப்போ இதை வந்துட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு போட்டுக்கலாம். சின்ன சின்ன சைஸா போட்டுக்கலாம்.
இந்த கத்திலையும் நெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா ஒட்டும் கத்திலையும். பாருங்க இப்ப வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. நம்ம கொஞ்சம் வார்மா இருக்கும்போது நம்ம கட்டிங் போட்டு வச்சோம். கட்டிங் போடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு நம்மளோட கோவா சீஸ். இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போறோம். இது வந்து கையில ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு இதை அரிசி மாவுல டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்துட்டு ட்ரையா இருக்கும். இது பாருங்க, இதுதான் அவ்வளவுதான், நம்மளோட கோவா சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு டப்பால போட்டு நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வெளியிலேயே வச்சிருந்தீங்கனாலும் ஒரு 2-3 வாரத்துக்கு ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு இது ஒன்றும் ஆகாது. இப்போ நம்மளோட கோவா சீஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வித்தியாசமான கோவா சீஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.